Hi, welcome back to my channel. ஏஸ் இன்வெஸ்டர் விஜய் கேடியா போர்ட்ஃபோலியோவில் 10க்கு மேற்பட்ட ஸ்டாக்ஸ் மோர் தென் 100% ரிட்டர்ன் இந்த ஒரே வருஷத்தில் கொடுத்துருக்கு. அந்த ஸ்டாக் நேம்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் இன்ஃப்ரா, பட்டேல் இன்ஜினியரிங், இன்னோவேட்டர்ஸ் பேக்கேட் சிஸ்டம், நியூலாண்ட் லெபோரட்டரிஸ், டால்ப்ரோஸ் ஆட்டோமேட்டிவ் காம்பனன்ட்ஸ், எல்கான் இன்ஜினியரிங், ப்ரெசஷன் கேம்ஷாப்ஸ், ரெப்ரோ இந்தியா, அஃபோர்டபுள் ரொபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் அண்ட் அதுலாட்டோ. இவர் மட்டும் இல்லைங்க, அதர் ஏஸ் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிற டாலி கண்ணா, முகுல் ராய் அகர்வால், ஆசிஸ் கச்சோலியா, இவங்க போர்ட்ஃபோலியோலையும் மோர் தென் 10 ஸ்டாக்ஸ் மோர் தென் 100% அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் ஒரே வருஷத்தில் கொடுத்துருக்கு. இதில் நம்ம குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஸ்டாக் கூட லார்ஜ் கேப்பும் கிடையாது, மிட் கேப்பும் கிடையாது. இது எல்லாமே எய்தர் ஸ்மால் கேப் இல்லாட்டி மைக்ரோ கேப்பாக தான் இருக்குது. ஸோ நம்மளும் இவங்கள மாதிரியே ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மோர் தென் 100% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் ஷேர்ஸ் எல்லாமே ஹைலி வாலடைல் அண்ட் ரிஸ்கி கூட. ஸோ உங்களுக்கு ரிஸ்க் அப்படைட் இல்லை அப்படின்னா ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணியிருங்க. அதே மாதிரி எல்லா ஸ்மால் கேப் ஷேரும் மைக்ரோ கேப் ஷேரும் உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துறாது. ரீசன், இந்த கம்பெனிஸோட பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கம்பெனியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 200ன்னு சொல்லி ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் ஸ்டாக் வந்துட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 கம்பெனிஸ் மட்டும்தான் வந்துட்டு தொடர்ந்து லிஸ்டட் கம்பெனிஸாக இருக்குது. மற்ற கம்பெனிலாம் வந்துட்டு ஒன்றா லிஸ்டிங்லேருந்து வெளில வந்துடுறாங்க, இல்லாட்டி வந்து அவங்க கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்கள், ஃபினான்ஷியல்ஸ் பாருங்கள். அதே மாதிரியே அந்த கம்பெனிக்கு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் ஷேரில் உங்களால் இவங்கள மாதிரியே மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்புடைய ஒரு ஷேரை தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அந்த ஷேர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இந்த ஷேரோட நேம் மிஸ்டான் ஃபுட்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி 1981 இன்கார்பரேட் செய்யப்பட்டது. இவங்களோட பிஸ்னஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ரைஸ், வீட் போன்ற பொருட்களை வந்து இவங்களே ப்ராசஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து ஃபினிஷ்டு பல்சஸ், அதே மாதிரி எடிபிள் சால்ட்டை வாங்கி இவங்க மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்துட்டு 15 சூப்பர் ஸ்டாக்கிஸ் 10க்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸில் இருக்காங்க. இவங்களுக்கு 70,000+ ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. இந்த கம்பெனி குஜராத் பேஸ் கம்பெனி. இவங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பிளான்ட் ஹிமாத் நகர் குஜராத்தில் இருக்குது. இதன் மூலமாக 45 மெட்ரிக் டன் பர் ஹாருங்கிற பேசிஸில் எண்ட் டு எண்ட் ரைஸ் ப்ராசஸிங் இவங்களால் பண்ண முடியுது. இவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரெசன்ஸ் HORECA செக்மெண்ட், அதாவது ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் அண்ட் கெஃபே இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. இந்த கம்பெனி இப்போது ஆன்லைன் க்ரோசரி மூலமாக அவங்க ப்ராடக்ட்ஸை டெலிவரி பண்ணுறதுக்காக அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்டேட்ஸில் எங்கெங்கெல்லாம் இவங்களோட ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ண முடியலையோ அங்கெல்லாம் இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து கஸ்டமருக்கு வந்து சப்ளை பண்ண முடியும். ஸோ இதன் மூலமாக இவங்களோட பிஸ்னஸும் இன்க்ரீஸ் ஆகும், இவங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, ரீசெண்ட் இயர்ஸில் இந்த கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் குஜராத்தோட ஒரு MOU சைன் பண்ணாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரெயின் பேஸ்ட் எத்தனால் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. இந்த கிரெயின் பேஸ்ட் எத்தனால் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக ஒரு வருஷத்தில் 3,500 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 செகண்ட் குவார்ட்டரில். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுங்கிற பட்சத்தில் கம்பெனியோட பிஸ்னஸ்ஸுங்கிறது வந்துட்டு அடுத்த ஒரு வேறு ஒரு லெவலுக்கு போகுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இவங்களோட கம்பெனியோட பிஸ்னஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த கம்பெனி ஆஸ் அ ஹோல் அவங்க சைஸே வந்து பெருசாகுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 99% வந்து இந்தியாவிலேருந்து தான் வருது, டொமஸ்டிக்லேருந்து. வெறும் 1% ரெவென்யூ தான் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்லேருந்து வருது. ஸோ இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டோட இந்தியாவில் இருக்கிற டொமஸ்டிக் மார்க்கெட்டில் தான் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தலாம். ஸ்மால் கேப் கம்பெனி. இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 1,700 crores. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 17 rupeesனு இருக்குது. 52 வீக் ஹையாக 18 rupeesம் லோவாக 7 rupees போயிருக்கு. ஸ்டாக்கோட P 34. இது வந்து இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. ப்ரமோட்டர் ஷேர்ஸ் எதுவும் ப்ளஷ் பண்ணல, இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன்.
இந்த கம்பெனிக்கு ஒரு 54 கோடி டெப்ட் இருக்குது, விச் இஸ் 0.818. அது வந்து ஒரு நெக்லிஜிபிள் டெப்ட் தான். 1700 க்ரோஸ் மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிக்கு 54 கோடி டெப்ட்டுங்கிறது வந்து ஒரு சின்ன டெப்ட் தான். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவு ரீசனபுளாக இருக்குது. அடுத்து ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துக்கலாம். 2022 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சேல்ஸ் 158 க்ரோஸாக இருந்தது. இதே இந்த வருஷம் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 318 க்ரோஸ்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சேல்ஸுங்கிறத டபுள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 18 க்ரோஸ் இருந்தது, 91. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11 க்ரோஸ்னு பண்ணிட்டு இருந்தவங்க இப்போது 87, ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் டிஜிட்டுக்கு பக்கம் வந்துட்டாங்க. இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸில் அவங்க மெட்டீரியலுக்காக அவங்க பண்ணுற செலவில் கிட்டத்தட்ட 30% செலவுனது வந்து அவங்க குறைச்சிட்டாங்க. ஜூன் 2022 பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்காக மட்டுமே அவங்க 87% ஆஃப் த மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதே இந்த ரீசன்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அது 57%ன்னு சொல்லி கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ 30% வந்து எக்ஸ்பென்சஸாக குறைச்சிருக்காங்க. இதுதான் ஒரு நல்ல கம்பெனிக்கு அழகு. ஒரு கம்பெனி முன்னேறணும்னா அவங்க சேல்ஸை மட்டும் அதிகரித்தா பத்தாது, செலவினங்களையும் குறைக்கணும். ஸோ இவங்க சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, செலவினங்களையும் குறைக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் இதனாலேயே பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துக்கலாம். இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் க்ளோஸர் டு 50% ஆஃப் த ஷேர்ஸை வந்து அவர் ஹோல்ட் பண்ணிருக்காரு. அது இந்த ரீசன்ட் 4 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவரோட ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி இந்த கம்பெனியில் இது வரைக்கும் எந்த எஃப்ஐஐஸும் இன்வெஸ்டே பண்ணது கிடையாது. பட் இந்த வருஷம் மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நோமுரா சிங்கப்பூர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே கம்பெனி 1.58, 2.28ன்னு சொல்லி ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அவங்க ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேரை வாங்கி அவங்களோட பர்சன்டேஜை இந்த கம்பெனியில் உள்ள அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் பார்த்தீங்கன்னா க்ளோஸர் டு 50% வச்சுருக்காங்க. ரீசன்ட் குவார்ட்டர்ஸில் பப்ளிக் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் எப்பப்பெல்லாம் பப்ளிக் புக் பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் ப்ரமோட்டர்ஸும் எஃப்ஐஸும் இந்த ஷேரை பை பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். இந்த கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்குறது கன்சிடர் பண்ணாலும் சரி, இல்லை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸை தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம். ஸோ இப்போ நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட எத்தனால் ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து இந்த கம்பெனியோட பிஸ்னஸை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும். ஏன்னா வந்து இத்தனை நாளாக வேறு எஃப்எம்சிஜி அந்த கம்பெனி இப்போ வந்து எத்தனால் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாகவும் மாற போகிறாங்க. ஸோ எத்தனாலோட டிமாண்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் அதிகரிச்சுட்டே வருது. அதுக்கு ரீசன் என்னென்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு நம்ம பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணுற எத்தனால் பிளெண்டிங் வந்து 5%லேருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் பார்த்திங்கன்னா இயர் 2025. ஸோ இதை அச்சீவ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் எத்தனால் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம பெட்ரோலில் வந்து நம்மளால் அந்த எத்தனால் பிளெண்டிங்கை வந்து 20%ஆக கொண்டு வர முடியும். இந்த மாதிரி எத்தனால் மேனுஃபேக்சரிங் பேஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பெரிய லெவலில் பிஸ்னஸ் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த எத்தனாலுங்கிறது வந்துட்டு பெட்ரோலியமில் மட்டும் கிடையாது, ஆல்கஹால்லையும், அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லையும், அதே மாதிரி ஃபார்மாசூட்டிக்கல் ட்ரக்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு செக்டரில் இருக்கிற கம்பெனிஸும் இவங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ண வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குங்கிறதுனால இந்த கம்பெனி வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இவங்களோட பிஸ்னஸ் பண்ணுற ஸ்டேட்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. ப்ளஸ் செலவினங்களை கம்மி பண்ணி குவார்டர் ஆன் குவார்டர் வந்து அவங்களோட சேல்ஸையும் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ இதெல்லாமே இந்த கம்பெனியில் நான் ப்ரோஸாக பார்க்குறேன். கான்ஸாக என்ன பார்க்குறேன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட டேரக்டர் அப்புறம் கீ பர்சனல்ஸ் மேலே ஒரு அலிகேஷன் வச்சாங்க. அதாவது என்ன அலிகேஷன்னா, அவங்க கம்பெனியோட ஃபண்ட்ஸை வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, ஃபோர்ஜரி செக் இஷ்யூ பண்ணுறாங்க, ஃபோர்ஜரி டிஜிட்டல் சிக்னேச்சர் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் போச்சு. இது ஒரு விஷயம் நெகட்டிவாக பார்க்குறேன். அதே மாதிரி February 2020 மார்க்கெட் ரெகுலேட்டரான செபி வந்து இவங்களுக்கு 15 lakhs வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணாங்க. அது எதுக்குன்னா, செபியோட நார்ம்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸை வந்து இவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணலான்ட்டு. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும்தான் கான்ஸாக பார்க்குறேன். மற்றபடி இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஃபினான்ஷியலும் இப்போதைக்கு நல்லா சாலிடாக இருக்குது. இவங்க இதே மாதிரியே வந்துட்டு நல்ல ப்ராஃபிட்ஸை வரப்போகிற குவார்ட்டர்ஸ்லேயும் போஸ்ட் பண்ணுறத பட்சத்தில், அதே மாதிரி இவங்களோட எத்தனால் ப்ராஜெக்ட்ஸும் கிக் ஸ்டார்ட் ஆகி ஒரு நல்ல லெவலில் போகும்போது இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி ஸ்மால் கேப்பாக இருக்கிற கம்பெனி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மிட் கேப்பாக வந்து லார்ஜ் கேப்பாக வர்றதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.